மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சொலவடைகள் என்பவை. சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. அவை பேச்சு மொழியினுடைய அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை. பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்ற சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தங்களுடைய பேச்சில் இயல்பாகவே பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறு அவற்றை பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த ஒரு சில மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு என்பது. அத்தகைய சொலவடைகளுடன் கூடிய ஒரு நாட்டுப்புற கதை ஒன்றைத்தான் இங்கே பொம்மலாட்டமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதில் வருகின்ற சொலவடைகளானது புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அதேபோன்று அணை உடைந்து போனாலும் அடை உடைந்து போன வெள்ளமானது அழுதாலும் திரும்ப வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. எறும்பு ஊர்ந்து செல்ல கல்லும் தேயும். நன்கு உழவு செய்கின்ற மாடுதான் ஊருக்குள் நன்றாக விளை போகும். அடைமழையானது விட்டாலும் சரி, செடிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை துளியானது விடாது. கழுதை நினைத்தவுடனே ஓட்டம் எடுக்கும். குடலானது கூழுக்கு அழுகும், அதேபோல் கொண்டை பூவுக்கு அழுகின்றது. கனவில் நாம் கண்ட அரிசியானது நினைவில் நிஜ வாழ்க்கையில் சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்களாம்பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 களம் நிறைந்த ஒரு நெல்லில் ஒரு அந்துப்பூச்சி போனால் அந்த நெல்லை அழிந்து போய்விடும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனினாத்தான் கரணம் போட முடியும். காவடி பாரம் அதனை சுமக்கின்றவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய பாரமானது. உணவு இருப்பவனுக்கு புளித்த ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டில் திருமணம் நடைபெறுகின்றது. அதனால் நாயானது அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வீணாக பொழுதுபோக்குவதிலும் தவப்பொழுது என்பது நல்லது என்று சொல்வார்கள். பாடி பாடி நாம் குத்தினாலும் சரி, பதறாக இருப்பது அரிசியாக மாறாது. நன்கு ஆழ உழவு தொழில் செய்தால்தான் நன்கு பயிரானது விளைச்சலை பெற முடியும். வெளியில் கிடைக்கக்கூடிய கல்லுக்கு குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது. அகழிக்குள் குழிக்குள் விழுந்த முதலைக்கு அதுதான் சொர்க்கம். அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. அள்ளுறவன் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் கிள்ளுகின்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். இது போன்ற சொலவடைகளை நாம் அந்த பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது குற்றியலுகரம், குற்றியலிகரம். குற்றியலுகரம் என்பது யாது, குற்றியலிகரம் என்பது யாது என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். முந்தைய வகுப்புகளில் நாம் எழுத்துக்களை பற்றி அறிந்திருப்போம். சார்பெழுத்துகள் என்பதை பற்றி அறிந்திருப்போம். அந்த சார்பெழுத்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய குற்றியலுகரம், குற்றியலிகரம் என்பதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 18 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளையும் குற்றியலுகரம், குற்றியலிகரம்
அதனை காண்பதற்கு முன்னால் தமிழ் எழுத்துக்களை பற்றி காண்போம். ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் என்பதுதான் முதல் காரணமாக அமைகின்றன. அந்த எழுத்துக்களினுடைய வரி வடிவத்தை வைத்துதான் அந்த மொழியானது வேறுபடுகின்றது. எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்றால், அவை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என்று இரண்டாக இருக்கின்றன. எந்தெந்த இடங்களில் எழுத்துக்கள் பிறக்கின்றன? மார்பு, கழுத்து, மூக்கு, தலை என்று 4 இடங்களில் எழுத்துக்களானது பிறக்கின்றன. எந்தெந்த உறுப்புகளினுடைய முயற்சியினால் அந்த எழுத்துக்கள் பிறக்கப்படுகின்றன என்றால், இதழ், நா, பல், அன்னம், இந்த 4னுடைய முயற்சியினால்தான் அந்த எழுத்துக்களானது பிறக்கின்றன. அப்படி தமிழில் பிறந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள். இவைதான் தமிழ் மொழி குடும்பத்தினுடைய முதன்மையானவையாக கருதப்படுகின்றன. உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 இருக்கின்றன. இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடியவைதான் சார்பெழுத்துகள் என்பவை. முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடியவைதான் சார்பெழுத்துகள் என்று சொல்லப்படுகின்றன. இதில் மேலே சொன்ன உயிரெழுத்துகள், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, இந்த இரண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முதலெழுத்துகளும் சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகள் என்பது 10 வகைகளாக இருக்கின்றன. அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று 10 வகைகளாக சார்பெழுத்துக்களானது இருக்கின்றன. தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 247. தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையானது 247 எழுத்துக்களானது இருக்கின்றன. இதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக இவை இரண்டும் சேர்ந்து 30. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துகள் என்பவை. அவை 216 இருக்கின்றன. ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 247 தமிழ் எழுத்துக்களைத்தான் முதல் எழுத்து, சார்பெழுத்து என்று 2 வகைகளாக பிரிக்கின்றார்கள். அதில் உயிரும் மெய்யும் முதல் எழுத்துகள் என்று அழைக்கப்படுகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 217 எழுத்துக்கள் அவைதான் சார்பெழுத்துகள் என்பவை. அவைதான் உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் நாம் காண்பது குற்றிய லுகரம் என்பது என்ன, குற்றிய லிகரம் என்பது என்ன என்பதைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். புரிந்ததா மாணவர்களே? தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 247. இதில் முதல் எழுத்துகள் 30. அந்த முதல் எழுத்துகள் என்பவை யாவை? உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று. புரிந்ததா? நன்றி. முதலில் நாம் காண்பது குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்பது யாது என்பதை காண்போம். அதனை காண்பதற்கு முன்னதாக ஒரு 3 சொற்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும்.
குழந்தை, வகுப்பு, பாக்கு என்று. இந்த 3 சொற்களிலுமே கு என்ற எழுத்தை ஒலிப்பதில் வேறுபாடு இருக்கலாம். குழந்தை, வகுப்பு, பாக்கு இருக்கின்றதா? கு குழந்தை, வகுப்பு, பாக்கு வேறுபாடு இருக்கின்றதா இல்லையா? அந்த கு என்ற எழுத்தானது சொல்லினுடைய முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கும். ஆனால் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது அதனுடைய ஒலிக்கக்கூடிய தன்மை சற்று குறையும். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஒலிக்கும் பொழுது அதனுடைய தன்மை மாறுபடுகின்றது. அவ்வாறு மாறுபடும் பொழுது தன்னுடைய மாத்திரையினுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்றது அந்த கு என்ற எழுத்தானது. எவ்வாறு குறைந்து ஒலிக்கும்? சொற்களுக்கு மாத்திரை என்பது இருக்கின்றது. அது குறில், நெடில், ஒற்று என்று மாறுபடுகின்றது. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரையும், நெடிலுக்கு 2 மாத்திரையும், ஒற்று மெய்யெழுத்திற்கு அரை மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். அது ஆயுதத்தொடராக வரும்பொழுது, ஆயுதமாக வரும்பொழுது அதற்கும் அரை மாத்திரை அளவுதான். இவ்வாறு சொல்லினுடைய இறுதியில் வரும்பொழுது அந்த எழுத்தானது தன்னுடைய மாத்திரையினுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்றது. இப்போ எங்கே வந்தது? பாக்கு இறுதியாக வருகின்றது. அதே முதலிலும் இடையிலும் வரும்பொழுது மாத்திரையினுடைய அளவில் மாறுபாடு இல்லை. இறுதியாக வரும்பொழுதுதான் அதனுடைய மாத்திரையினுடைய அளவு மாறுபடுகின்றது. 1 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது கு என்ற எழுத்தானது எங்கு வரும்பொழுது? இறுதியாக வரும்பொழுது. ஒரு சொல்லில் இறுதியாக வரும்பொழுது அந்த எழுத்தினுடைய மாத்திரையின் அளவு குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய குற்றிய லுகரங்கள் என்பவை 6 இருக்கின்றன. அந்த 6மே வல்லின உகரங்கள், வல்லின எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பது மாணவர்களுக்கு தெரியுமா? வல்லினம் என்பது என்ன? கசட்டத்தை பெற வல்லினம். மெல்லினம் ஞங்கன நமன. இடையினம் எரள வளல என்பது. இதில் முதலில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் கசட்டத்தை பெற, இந்த 6 வல்லினங்களுமே உகரங்களை ஏற்று தன்னுடைய மாத்திரையினுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எவ்வாறு? கு, சு, டு, து, பு, ட்ரு என்று. இவைதான் குற்றியல் உகரங்கள். எவை? கு, சு, டு, து, பு, ரு என்பது. இவைதான் குற்றியல் உகரங்கள். இவை சொல்லின் இறுதியில் ஒலிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரையினுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு 1 மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது குற்றியல் உகரம். அதுதான் குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் என்பது. குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். குறுமை குறுகிய, இயல் இயல் என்றால் ஓசை, குறைந்த ஓசையினை உடைய உகரம். உகரம் உ என்ற எழுத்தானது. கு உகரவரிசை தான. சு உகரவரிசை, டு உகரவரிசை, து உகரவரிசை. இவை அனைத்துமே உகரங்கள் தான். அதனால்தான் இது குற்றியல் உகரம், குறுகிய ஓசையினை உடைய உகரங்கள். இந்த 6 வல்லின எழுத்துக்களுமே குற்றியல் உகரங்களாக மாறும் பொழுது தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவைதான் குற்றியல் உகரங்கள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? குற்றியல் உகரம் என்பது தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து
அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம் என்பது. குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். எவை குற்றியலுகர சொற்கள்? கு, சு, டு, து, பு, ரு இவைதான் குற்றியலுகர சொற்கள். இவை சொல்லில் வரும் பொழுது தங்களுடைய மாத்திரையினுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். குறிலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடில் 2. மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஆயுதம் அரை மாத்திரை. ஒற்று அரை மாத்திரை. மெய்யும் ஒற்றும் ஒன்றுதான். புரிந்ததா? நன்றி. குற்றியலுகரம் என்பது என்ன என்பதை பற்றி கண்டறிந்தோம். குற்றியலுகரம் என்பது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம்தான் குற்றியலுகரம் என்பது. குறுகிய ஓசையினை உடைய உகரங்கள். இந்த குற்றியலுகரம் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுகின்றது. குற்றியலுகர எழுத்துக்கள் என்பது எப்பொழுதும் இங்குதான் வரும். ஒரு சொல்லின் இறுதியில்தான் வரும். அவ்வாறு இறுதியில் வரும் பொழுது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 6 வகைகளாக குற்றியலுகரத்தை பிரிக்கின்றார்கள். இந்த குற்றியலுகர சொற்கள் கு, சு, டு, து, பு, ரு இந்த 6க்கும் முன்னால் இருக்கக்கூடியவை. அந்த எழுத்திற்கு முந்தையதாக இருக்கக்கூடிய எழுத்தினை அடிப்படையாக வைத்து 6 வகைகளாக அவற்றை பிரிக்கின்றார்கள். அவை என்னென்ன என்றால் நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகைகளாக அவற்றை பிரிக்கின்றார்கள். எதனுடைய அடிப்படையில் குற்றியலுகரத்தினை வகைப்படுத்துகின்றனர்? அந்த குற்றியலுகர எழுத்திற்கு முன் இருக்கக்கூடிய எழுத்தினை வைத்து அதனை வகைப்படுத்துகின்றனர். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகைகளாக குற்றியலுகரத்தினை வகைப்படுத்துகின்றார்கள். புரிந்ததா மாணவர்களே? குற்றியலுகரம் 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எதனுடைய அடிப்படையில்? அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்தினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 6 வகைகளாக அவற்றினை பிரிக்கின்றார்கள். அந்த 6 வகைகள் என்னென்ன என்பதை காண்போமா? எதனுடைய அடிப்படையில் அவற்றை பிரிக்கின்றார்கள் என்பதை காண்போமா? வாருங்கள், ஒவ்வொரு வகைகளாக கண்டறிவோம். மாணவ கண்மணிகளே, முதலில் நாம் காண்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து, தனியாக இருக்கக்கூடிய ஒரு நெடில், அந்த நெடிலினை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர சொல் வருகின்றதென்றால் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். தனித்து இருக்கக்கூடிய ஒரு நெடிலினை அடுத்து ஒரு குற்றியலுகர சொல் வருகின்றதென்றால் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது. இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே இருக்கும். அதாவது 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் முதலில் இருக்கக்கூடிய எழுத்து நெடிலாக இருக்கும், இரண்டாவது இருக்கக்கூடிய எழுத்து குற்றியலுகரமாக இருக்கும். உதாரணத்திற்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் பாகு, மாசு, பாடு, மாது, ஆறு, பேரு என்ற சொற்கள் அங்கே இருக்கின்றன. பாகு, பாகு, பா, பா என்பது நெடில். கு, குற்றியலுகரம். மாசு, மா, மா என்பது என்ன? நெடில். சு, குற்றியலுகரம். பாடு, பா என்பது நெடில். டு, குற்றியலுகரம்.
மாது. மா என்பது நெடில். து என்பது குற்றியலுகரம். ஆறு. ஆ என்பது நெடில். ட்ரு என்பது குற்றியலுகரம். பேரு. பே என்பது நெடில். ட்ரு என்பது குற்றியலுகரம். ஆக தனி நெடிலை தொடர்ந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு நெடில், அந்த தனி நெடிலினை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர சொல் வருகின்றதென்றால் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா? நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது யாது? தனித்து நிற்கக்கூடிய ஒரு நெடில், அந்த நெடிலினை அடுத்து ஒரு குற்றியலுகர சொல் இணைந்து வருகின்றது என்றால் எவை குற்றியலுகர சொற்கள்? கு, சு, டு, து, பு, ட்ரு. இந்த ஆறும் தான் குற்றியலுகர சொற்கள். இந்த ஆறில் ஏதேனும் ஒன்று தனி நெடிலை தொடர்ந்து வருகின்றதென்றால் அவை நெடில் தொடர் குற்றியலுகரம். இது பெரும்பாலும் இத்தகைய சொற்களாகத்தான் அமையும். ஈரெழுத்து சொற்களாகத்தான் இருக்கும். இரண்டே இரண்டு எழுத்துக்களை கொண்ட சொல்லாகத்தான் அமைந்திருக்கும். அவ்வாறு அமைவதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா மாணவர்களே? நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது என்ன? தனி நெடிலினை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இவை எத்தகைய சொற்களாக அமைந்திருக்கும்? ஈரெழுத்து சொற்களாக அமைந்திருக்கும். புரிந்ததா? நன்றி. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து அக். அக் என்பது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் எவை? கு, சு, டு, து, பு, ட்ரு. இந்த ஆறில் ஏதேனும் ஒன்று அந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகின்றதென்றால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எவை ஆயுத எழுத்துகள்? எஃகு, அஃது, கக்சு என்பது. எடுத்துக்காட்டாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எஃகு, எஃகு. கு. கு என்பது என்ன? குற்றியலுகரம். அந்த குற்றியலுகரத்திற்கு முன் இருக்கக்கூடிய எழுத்து என்னது? ஆயுத எழுத்து. ஆக அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அஃது. து. து என்பது குற்றியலுகரம். அதற்கு முன் இருக்கக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. கக்சு. சு குற்றியலுகரம். அதற்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. ஆக ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்திருந்ததென்றால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா மாணவர்களே? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்பது என்ன? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அதற்கு எடுத்துக்காட்டு எஃது, அஃகு, கக்சு என்பது. இவை எல்லாமே ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்தான். நாடு. நாடு என்று இருக்கின்றது. நாடு என்பது என்ன? நெடில் தொடரா ஆயுதத்தொடரா? நாடு. நெடில் தொடர். எவ்வாறு? டு என்பது என்ன? குற்றியலுகரம். அதற்கு முன்னே இருக்கக்கூடிய நா என்பது நெடில். அப்போ அது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். இஃது. இது எந்த வகையை சார்ந்தது? இஃது. து
குற்றியலுகரம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடியது ஆயுத எழுத்து. அப்போது எது? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மூன்றாவது வகை உயிர் தொடர் குற்றியலுகரம். தனிநெடில். தனிநெடிலை அல்லாத உயிர்மெய் எழுத்துக்கள். தனிநெடிலை அல்லாது இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களானது அந்த உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம், அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்பது. தனிநெடில் அல்லாது, தனிநெடில் இல்லாமல் உயிர்மெய் எழுத்தாக இருக்கின்றது என்றால், அந்த உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வருகின்றது என்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்பது. ஏன் தனிநெடில் அல்லாது வர வேண்டும்? ஏனென்றால் தனிநெடில் வந்தது என்றால் அது என்னவாகிவிடும்? நெடில் தொடர் குற்றியலுகரமாக மாறிவிடும். இப்போ தனிநெடில் இல்லாமல் உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வர வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு பண்பாடு, பண்பாடு என்று இருக்கின்றது. டூ, டூ என்பது என்ன? குற்றியலுகரம். அதற்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்து பா, அது என்னது? நெடில் எழுத்து தான். அப்போ அது நெடில் தொடராக விடுமா? இல்லை. நெடில் தொடர் என்றால் தனி நெடில் வர வேண்டும். இங்கே உயிர்மெய் எழுத்தாக வருகின்றது. இப்போ பா என்பதை பிரிக்கும் பொழுது என்னவாகும்? இப் கூட்டல் ஆ என்று வரும். அப்போ அது என்னது? உயிர்மெய் எழுத்து. ஆ என்பது உயிரெழுத்து. ஆக அது உயிர் தொடர் குற்றியலுகரம். செல்லா காசு, செல்லா காசு. சு, சு என்பது என்னது? குற்றியலுகரம். அதற்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்து கா. அப்போ அது நெடிலா? நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகுமா? ஆகாது. ஏனென்றால் அது உயிர்மெய் எழுத்தாக அங்கே வருகின்றது. கா என்பதை பிரிக்கும் பொழுது ஈக்கு கூட்டல் ஆ என்று வரும். பா என்பது என்ன? உயிரெழுத்து. ஆக அது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஒரு தனிநெடில், தனிநெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வருகின்றது என்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். உதாரணத்திற்கு அங்கே அரசு, அரசு என்று இருக்கின்றது. சு என்பது என்ன? குற்றியலுகரம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ரா, அதை பிரிக்கும் பொழுது இர் குட்டல் ஆ. அப்போ அங்கே என்ன எழுத்து வருகின்றது? உயிரெழுத்து. ஆக அது உயிர் தொடர் குற்றியலுகரம். 9, து, குற்றியலுகரம் பா, இப்பு குட்டல் ஆ. ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ அது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். கயிறு, ட்ரூ, குற்றியலுகர எழுத்து. அதற்கு முன்னே இருக்கக்கூடியது ஈ, பிரிக்கும் பொழுது ஈ குட்டல் இ. இ என்பது உயிரெழுத்து. ஆக இது உயிர் தொடர் குற்றியலுகரம். வரலாறு, ட்ரூ, என்னது? குற்றியலுகரம். லா, இல் குட்டல் ஆ. ஆ என்பது நெடில், நெடில் தான். ஆனால் என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஆக அது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆக தனி நெடில் அல்லாது, தனி நெடிலாக இல்லாமல் உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருகின்றது என்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் வந்தது என்றால் அது நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்கும். ஆனால் உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருகின்றது என்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம்தான். புரிந்ததா மாணவர்களே? காசு என்பது என்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏனென்றால் சு என்பது குற்றியலுகரம், கா என்பது தனி நெடில். ஆக நெடில் தொடர் குற்றியலுகரம். பண்பு, பூ,
குற்றியலுகரம். இன் இன் குட்டல் ஆ உயிரெழுத்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எஃகு கு குற்றியலுகரம். அதற்கு முன்னதாக ஆயுத எழுத்து இருக்கின்றது. அப்போ அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா மாணவர்களை? இந்த 3 வகைகளும். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது தனி நெடிலை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் எத்தகைய சொற்களாக இருக்கும்? ஈரெழுத்து சொற்களாக இருக்கும். ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்பது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தனிநெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். புரிந்ததா இந்த 3ம்? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுவரை நாம் கண்டறிந்தது குற்றியலுகரம் என்பது என்ன, குற்றியலுகரத்தினுடைய வகைகள் என்பவை யாவை, அவற்றில் 3 வகைகளை பற்றி நாம் கண்டறிந்தோம். தமிழ் எழுத்துக்களானது முதலெழுத்து சார்பெழுத்து என்று 2 வகையாக பிரிக்கப்படும். உயிரெழுத்துகள் 12ம் மெய்யெழுத்துகள் 18ம் ஆக 30 எழுத்துகளும் முதலெழுத்துகள். சார்பெழுத்துகள் என்பது 10 வகையாக இருக்கின்றன. அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பது. அதில் சார்பெழுத்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய குற்றியலுகரம் என்பதனை பற்றி நாம் கண்டோம். குற்றியலுகரம் என்பது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற உகரம். தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியலுகரம் என்பது. குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிப்பது, அதுதான் குற்றியலுகரம் என்பது. அந்த குற்றியலுகரமானது கு சு டு து பு ரு என்று இருக்கின்றன. இவை 6 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. எதனுடைய அடிப்படையில் என்றால், தனக்கு முன் இருக்கக்கூடிய எழுத்தை கொண்டு 6 வகையாக அவற்றினை பிரிக்கின்றார்கள். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து, தனியாக இருக்கக்கூடிய நெடிலினை தொடர்ந்து வருகின்றது என்றால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அவை ஈரெழுத்து சொற்களாக இருக்கும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வருகின்றது என்றால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வருகின்றது என்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த 3 வகைகளை பற்றி நாம் கண்டறிந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் மையம் இருக்கின்றதா? இருந்தால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமெண் 18. பக்கமெண் 18இல் குற்றியலுகரம் குற்றியலிகரம் என்பதில் ஆரம்பித்து தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு அந்த பக்கத்தினை முழுமையாக படியுங்கள். எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமெண் 21. பக்கமெண் 21இல் குருவினா. முதல் குருவினா, குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக. எடுத்துக்கொண்டீர்களா? குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக. அதற்குரிய விடை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 18இல் இருக்கின்றது. பக்கமெண் 18இல் குற்றியலுகரம் என்பதனை எடுத்துக்கொண்டீர்களா? அதில் கடைசி 2 வரிகள், முதல் பத்தியில் கடைசி 2 வரிகள், தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: காசு,
எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு என்பது வரைக்கும் குறித்து கொண்டீர்களா? தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இந்த வினாவினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றைய செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.